அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். டுடே ஸ்பெஷல் சண்டே என்ன செய்யலாம் ஸ்பெஷலாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் கொஞ்சமாக ப்ரான்ஸ் இருந்துச்சு. சரி, அதை வச்சு சிம்பிளாக ஒரு தம் பிரியாணி பண்ணிடலாம் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கட் பண்ண ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே கார்னிஷிங்காக இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்காக தான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், ஆயில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம ஒரு பீஸ் பட்டையுமே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலையுமே சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏதாவது சிம்பிளாக செய்யலான்னு யோசித்து வச்சுருப்போம். பட் ஆனால் குழந்தைங்க திடீர்னு எனக்கு தம் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இன்றைக்கி சாம்பார் வச்சு அந்த இறாவை வறுத்தரலாம் அப்படின்னு நினச்சேன். கூடவே முட்டையும் வறுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் குழந்தைங்க தம் பிரியாணி கேட்டனால உடனே செஞ்சாச்சு. இப்போ வெங்காயம் வணங்கி வந்ததும் கூடவே 1.5 டீஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதுவுமே பச்சை வாசனை பண்ண பின்னாடி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பிரியாணி செய்ய போகிறேன், அதுக்காக தான். கூடவே உப்புமே சேர்த்தாச்சு. ஏன்னா தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்தா தான் அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி நமக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகட்டும். இன்னொரு பக்கம் நமக்கு பாஸ்மதி ரைஸை நான் தண்ணியில் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இப்போ அது வடிக்கணும் இல்லையா, ஊற வச்சு வடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா பிரியாணி லீஃப் நம்ம வீட்டிலேயே இருக்குது, ஃப்ரெஷ்ஷான பிரியாணி லீஃப், அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலுமே சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு முடி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் பேக்கெட் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா மிங்கிள் ஆகி வரும். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லாட்டி மசாலா அடிப்பிடிக்கும் இல்லையா, அதுக்காக தான். உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி நடக்குமா? நம்ம ஒன்று செய்யலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வீட்டில் திடீர்னு ஒன்று கேட்பாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்களுமே இந்த மாதிரி சடனாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். மசாலா வணங்குறதும் கூடவே அது கூட 3 பச்சை மிளகாய், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இறால், ஒரு 10-15 பீஸ் இறால் தான் இருந்துச்சு, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரான்ஸ் எப்பயுமே மேரினேட் பண்ணி தான் வச்சுருப்பேன், உப்பு மிளகாத்தூள் போட்டு. அதனால் மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறால் வறுக்கிறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த இறாலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிருமே சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் வீட்டில் இருந்த இன்க்ரீடியன்ஸே வச்சு சிம்பிளாக பண்ணியாச்சு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. அதனால் உங்களுக்குமே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே அது ஒரு வீடியோ எடுக்கிறது நமக்கு ஒரு வேலையாகவே போச்சு இல்லையா. அதனால் நான் என்ன ஒர்க் பண்ணாலுமே வீடியோ எடுத்துடுறது. சரி, இன்றைக்கி சிம்பிளான பிரியாணி இருந்தாலும் அதையுமே ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறவை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கூடவே நல்லா கைப்பிடி அளவு மல்லி இலையுமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இறா பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே 4 முட்டையுமே உள்ளே சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முட்டையை வேக வச்சு அப்படி உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போது இந்த பக்கம் ரைஸுக்கு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே கொதி வந்துடுச்சு. அப்படியே ரைஸை வடிச்சிட்டு அதில் சேர்த்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் செய்கிறேன். இப்போ இந்த மசாலா கூட ஒரு 1/2 லெமனுமே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 1/2 லெமனுமே சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் நம்மளுடைய ரைஸுமே ரெடி ஆயிடுச்சு. மசாலா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி ஆயிருந்துச்சு. இப்போது வேக வச்சு வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையுமே ஒரு 2 லேயருக்கு மட்டும் தூவி விட்டுட்டு மேலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அப்படியே தம் போட்ட வேண்டியதான். இன்றைக்கி நான் எந்த ஃபுட் கலருமே சேர்த்து செய்யலை. ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்த்தாமல் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான தம் பிரியாணி. இது நீங்களுமே வீட்டில் டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்ஸ்லையுமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ கார்னிஷிங்க்கு ஆனியன்ஸ் எல்லாம் தூவி விட்டுட்டு மூடி அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் போட்டேன். அது ஒரு பக்கம் தம்மில் இருக்க, நம்ம ஒரு பக்கம் பிரியாணிக்கு ரைத்தா இல்லாமலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைத்தாவுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தம் போட்ட பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரான்ஸ் அண்ட் முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக செஞ்சாச்சு. கூடவே ரைத்தாவுமே ரெடியாக இருக்குது. அப்படியே பிளேட்டுக்கு போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நானுமே சாப்பிட கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி விலாகு. இந்த விலாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பை கைஸ்.